ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, செம்பருத்தி ஃபேஸ் வாஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஃபேஸ் வாஷ் பேஸு அது வேணும், டிஎம் வாட்டர் வேணும், அடுத்தது வந்து பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில், ரோஸ் எசென்ஷியல் ஆயில் ஸ்மெல்லுக்கு ஃப்ராக்ரன்ஸ்க்காக நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயிலு, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து யூக்கலிப்டஸ் வந்து தேவைன்னா போடுங்க, அதனோட ஸ்மெல் வந்து சிலருக்கு ஒத்துக்காது, இல்லைன்னா வேண்டாம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி, நான் செம்பருத்தியில் பண்ணுறதுனால செம்பருத்தி வந்து இதில் வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஆர்கானிக்காக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி கலர் கொடுக்கும். என்னென்னா 50 ml வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பேஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 50 ml ஊற்றிக்கணும். 5 ml வந்து டிஎம் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ரோஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு 2 ட்ராப்ஸு, பெப்பர்மெண்ட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ராப்ஸு, டீ ட்ரீயோட எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ். ஏன்னா நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டி வந்து கம்மியான குவான்டிட்டி, அதுக்கு இதுவே போதும். இதை வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து ஒரே ஒரு ட்ராப் போட்டிருக்கேன். அந்த ஸ்மெல் ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் போடுங்க. சில பேருக்கு வந்து அது ரொம்ப ஸ்மெல் இருக்க மாதிரி இருக்கும், இல்லைன்னா வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதை நல்லா வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கணும். எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே இல்லைனா அப்படியே கட்டி ஆகிடும். இதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த செம்பருத்தி இப்போ நம்ம பவுட்ரு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகணும். இல்லைனா அங்கங்கே கட்டியாக நின்றும். நீங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஸ்க் ஏதாவது இருந்ததுன்னா வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 minutes வந்து நீங்கள் அப்படியே வச்சுடுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா செட் ஆகிடும். இது வந்து எப்படின்னா ஒரு லிக்விடாக தான் இருக்கும். நீங்கள் எவ்ரிடே வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கோ ஒரு நாளைக்கு 2 times 3 times கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியே வாங்கி என்னன்னே தெரியாத ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கி அதில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இது தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவுமே நம்ம இதில் ஆட் பண்ணல. இந்த எசென்ஷியல் ஆயிலெல்லாம் எதுக்கு அப்படின்னா, பெப்பர்மெண்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மார்க்ஸு, டேனு, அங்கங்கே இருக்கிற பாட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணும். ஓகேங்களா, அதுக்கு தான் வந்து இந்த பெப்பர்மின்ட்டு, டீ ட்ரீ ஆயில் எசென்ஷியல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது. இது ரொம்பவே ஸ்கின்னுக்கு நல்லது. அதுவும் நம்ம போட்டிருக்கிற செம்பருத்தி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து செம்பருத்தி அளவு எவ்வளோ அப்படின்னா 1 or 2 grams வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்பைன் பவுடராக உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தருன்னு இருக்காது ஃபேஸில் போட்டால். நீங்கள் மிக்ஸ் பண்ண அது நல்லா உங்களுக்கு ஜெல் மாதிரி ஆகிடும். நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியும். இந்த பெப்பர்மெண்ட்டு, நம்ம இந்த செம்பருத்தி பூ, இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேஸ் வாஷ் பேஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லது தான். கெமிக்கல் வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு கெமிக்கலோடதெல்லாம் எதுவுமே இதில் ஆட் பண்ணல, ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணல, கலர்ஸ் ஆட் பண்ணல, நேச்சுரலாக இருக்குது. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வேணும்னா டிஎம் பண்ணுங்கள். நாங்கள் இதை வந்து சேலும் பண்ணுறோம்.